ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விறகடுப்பில் மண் சட்டி வச்சு வெஜ்ஜி தம் பிரியாணி செய்ய போகிறோம். அது வந்து ஃபஸ்ட்டு சட்டி அடுப்பில் போட்டுக்கணும். போட்டு காஞ்சோடனே எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு வதக்கணுன்னே வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு அதையும் வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக வதக்கின பிறகு அதுக்கப்புறமா தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு உப்பு தேவையான அளவு, பிரியாணிக்கு தேவையான அளவு அதிலே போட்டு நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். வதக்கி முடித்தோடனே அதுக்கப்புறமா இந்த காஞ்ச மிளகாவும் சின்ன வெங்காயமும் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் பச்சை வாசம் போகிற வரைக்கும் போட்டு வதக்கணும். வதக்கின பிறகு மசாலா பிரியாணி மசாலா நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பிரியாணி மசாலாவும் மிளகாய்த்தூளும் போட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வதக்கின பிறகு காய் போடணும். காய் வந்து என்னென்ன காய்னா முட்டைக்கோசு, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நாங்கள் 3 டம்ளர் போட்டிருக்கோம், அதனால் 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். 6 டம்ளர் தண்ணி ஊற்றின பிறகு அரிசியை போட்டுக்கிறோம். தயிர் ஊற்றிக்கிறோம். தயிர் ஊற்றின பிறகு நல்லா கிண்டி விட்டுட்டு அரிசியை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு அடுப்பு எரிய விட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போகிறோம். எப்படின்னாக்கா சட்டி அடுப்பில் போட்டு எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பெலாம் போட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கின பிறகு அதே போல் மசாலா வந்து என்ன மசாலா போட போகிறோம், இஞ்சி பூண்டுலாம் போடணும். அதுலேயும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டு மசாலா வந்து மிளகாய்த்தூளும் அப்புறம் கரம் மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா வதக்கணும். உருளைக்கிழங்கு வதக்கின பிறகு அப்புறம் நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றி இங்கே தேவையான அளவு உப்பு போட்டு கிரேவி வைக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெளியில் வந்து பிரியாணி நல்ல தம் போட்டு வந்தாச்சு. தம் போட்ட பிறகு எடுத்து பார்க்கலாம் வாங்க. எடுத்தோடனே தம் சூப்பராக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் லைக்